மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். அதை வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் 1 ஸ்பூனு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச பட்டாணியை வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கச்சாலும் நீங்கள் வந்து வாங்கி செய்யுங்க, எது வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து பாசுமதி அரிசியை ஒரு சின்ன கிளாஸில் வந்து 1 கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன், அதனால் வந்து 1.5 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து இதில் தக்காளிலாம் சேர்க்கலை. தக்காளி சேர்த்தோம்னா சாதம் வந்து ஒயிட்டாக வராது, அதனால் வந்து நம்ம அதில் போடலை. கடைசியாக புதினா தழையை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய பச்சை பட்டாணி புலாவ் சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது, நல்லா செமையாக இருக்குது. புலாவ் ஸ்மெல் நல்லா செமையாக நல்லா வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பட்டை லவங்க வாசனை, இஞ்சி பூண்டோட வாசனை செம்மையாக இருக்குது. இப்போ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சிம்பிளாகவும் இருக்குது, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பச்சை பட்டாணி புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.